அவ்வளோதான். நம்ம இன்னைக்கு இங்கேருந்து கிளம்பணும். கிளம்புறதுக்கு முன்னாடியே என்னை மாதிரியே டையார்டு தனுஷ் ஃபேன் ஒருத்தர் வந்திருக்காரு நார்த் இந்தியாவிலேருந்து. அவரை நம்ம மீட் பண்ணிட்டு போவோங்க. இதான் நம்ம ரூம்மேட்ஸு மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிராவில் இருந்து வந்திருக்காங்க பையாங்க. ஓகே ப்ரோ, பாய். ஐ எம் கோயிங் லீவிங். ஹாப்பி ஜர்னி ப்ரோ. ஓகே ப்ரோ. ப்ரோ யூ வில் ஷோ டு த தனுஷ் போட்டோ. ஸோ ப்ரோ பாருங்க, தனுஷ் ஃபேனு. தமிழ்நாட்டில் தான் தனுஷ் ஃபேமஸ் இல்லை, பேன் இந்தியா ஸ்டார் தனுஷ். சூப்பர் ப்ரோ. Okay, bye. Edit this video fast and put it on YouTube. Okay bro, YouTube and Instagram also same. Tell everybody, I'll put it on my Instagram. Oh, okay. எனக்கும் என் ரசிகர்களுக்கும் மத்தவங்கள வாழ வச்சு அழகு பார்க்கிறதுக்கு தான் பிடிக்கும். என்ன நண்பா? Bro, I will tag your Instagram, same name. Shivlak. This is my page, bro. Okay bro, I will tag the story to you. Yes. Okay. Give your YouTube channel and subscribe. Okay bro. I'm a small YouTube channel. Hey, no problem, small week. Yes. Okay. One day you become famous and remember us. So now where you are going? I'm going to Baga. Baga? Yes, Baga. Maharashtra Dhanush fan. Yes. Okay, thank you so much bro. Happy journey. Okay, bye bro. அன்பை பகிர்வோம், அன்பை மட்டுமே பகிர்வோம். அன்புதானே எல்லாமே. அடா வேற லெவலில் ஆயிப்புங்க. தனுஷ் ஃபேனுன்னு தாங்க சொன்னேன். ஒன்றாங்க யூடியூப் இன்ஸ்டான்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு எல்லாத்துலேயும் நம்ம ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாஸ் பண்ணிட்டாரு பையா, வேற லெவல். நீங்களும் யாரும் டீ ஃபேன்ஸ் சொன்னீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சோம். Okay, bye bro. Take care. Bye bro. I'm going. Happy journey bro. Nice to meeting you both. Bye. Okay. நம்ம பையங்க இந்த கார்ல வந்திருக்காங்க. ரிசப்ஷன்ல போய் செக் அவுட் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு கிளம்பிட்டே இருக்க ப்ரோ. இதான் நம்ம தங்கி இருக்க ஹாஸ்டல் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது பூரா சாப்பிடக்குள்ள ஏரியா, இதுக்கெல்லாம் வெயிட்டிங் ஹால். இது கிச்சன். அவங்க நம்ம என்ன ஆர்டர் பண்ணாலும் சமைச்சு வருவாங்க. ஸ்டீஃபன். எஸ். தமிழா? தமிழ் ப்ரோ. திருநெல்வேலி ப்ரோ. நீங்க? நான் பெங்களூர் ப்ரோ. ஓ, பெங்களூரா நீங்க? ஓகே. எப்போ வந்தீங்க? முந்தானே வந்தேன் ப்ரோ. 2 நாளா? இதாக இருக்கலாம் நீங்க? இங்க இருக்கு. 7ஆம் தாரீக்கு வந்தீங்களா? 7th டேட் வந்தீங்களா? ஆமா. 7, 8, 9, 3 நாள். அமௌண்ட் கொடுத்தீங்களா? ஆன்லைன் பேமெண்ட். எவ்வளோ? 360 ரூபா செஞ்சு. பர் டேயா? 2 days. இன்னைக்கு பண்ணிட்டீங்களா? 2 days சேர்த்து தான் புக் பண்ணியிருக்கு. ஆன்லைன் புக்கிங். இன்னைக்கு கிடையாதுல. இன்னைக்கு தான் இப்போ செக் அவுட் ஆகிட்டே நேரத்தில் இருக்கு. 11 o'clock ஆகலையே. ஒரு வாட்டி நான் கேட்டுக்கிறேன். கேட்டோம். இது சர்வே பண்ணுங்க. ஹலோ. ஓகே ப்ரோ. स्टीफन है ना, स्टीफन राज रूम नंबर वो अकेला भाई आया था ना भाई, तमिलनाडु से। चेकआउट है। पैसा क्या कितना लेना है? कुछ भी नहीं लेना, चेकआउट कर दो। एक मिनट ஓகேவா. எல்லாமே பேமெண்ட் பண்ணி தான் போட்டிருக்கோம். ஆனால் ஆன்லைன் பேமெண்ட் நம்ம 2 நாளைக்கே 350 ரூபா கிட்டே இருக்கும். ஆனால் இங்கே நேரம் வந்தவங்கன்னா 1 நாளைக்கே 350 ரூபா வாங்கியிருக்காங்க. அதனால தான் பையா பார்க்குறான் எங்கேயாச்சும் ஏமாற்றலாமா. நம்மளாம் ஏமாற்ற முடியுமா? அங்கேயே படுத்து உருண்டுவேன். என்கிட்ட காசும் இல்லை. 350 ரூபா ஒரு நாளைக்குன்னு சொன்னால் நான் நல்ல காசாகவே எடுத்துட்டு போனேன். எந்த காசுக்கே வர போனேன். எவ்வளோ நல்ல காசு இருந்துச்சு. 150 ரூபாங்கினால தான் நம்ம இந்த காசுக்கே வந்தது. சரி, ஓகே பார்த்து ப்ரோ. இங்கே பண்ணியிருக்கீங்களா? அவ்வளோதான். ஓகே ப்ரோ. தேங்க்யூ. ஓகே, நெக்ஸ்ட் நல்லா தான் இருக்குது. பார்ப்போம், அடுத்து வருவோம். இந்த ரூம் மட்டும் ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த ஏசி விட்டாங்க, அந்த ஸ்மெல் வருமே, அது வருது. அது மட்டும் ஏதாச்சும் ஒரு ரூம் ஸ்டை அந்த மாதிரி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம அந்த கதவுக்கு ஒரு கொண்டி போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். நைட்டு கூட பாட்டுக்கு ஓப்பனில் கிடக்குது. கொஞ்சம் சின்ன சின்ன இதெல்லாம் இருக்குது. எல்லாம் கரெக்டாக பண்ணாங்கன்னா ஹாஸ்டலுக்கு வேறு லெவலில் இருக்கும். நம்ம அடுத்த வாட்டி ஒரு வேளை வந்தாங்கன்னா வருவோம். நம்ம கிட்ட எக்ஸ்ட்ரா பைசாலாம் சில இடங்கள்ல பிடிங்கிருவாங்க. இங்கே இருந்ததுக்கு இருக்குதாங்க அதுதாங்க.
இங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க கிட்ட கிடந்து சண்டை போட்டு கிடைக்க வேண்டாம். நீங்க எக்ஸ்ட்ரா பைசா கொடுத்துருங்க. ஆனா எல்லாமே ஒரு ப்ரூஃபா வீடியோ ரெக்கார்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? நேராக கிட்ட இருக்க போலீஸ் ஸ்டேஷன் போயிருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்க எங்கேயுமே ஸ்கேம்ல வந்து ஈஸியா ஏமாற வேண்டாம். அவனும் ஈஸியா நம்ம ஏமாற்ற வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம போராடி பார்ப்போம். கிடைச்சா உண்டு, கிடைக்காதுன்னா பிரச்சனை இல்லை. அவ்வளோதான். அது மிஞ்சி போனால் என்கிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு 300 வாங்கியிருப்பாங்க. அது போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை தான் எனக்கு. ஆனால் அவனை ஏமாற்ற விடக்கூடாது. நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணியாச்சு நம்மளோட காசை ஏமாந்துக்கோங்க. அவ்வளோதான். நான் அதுக்காண்டி தான் வீடியோ தான் இருக்கு, ரெக்கார்டு எடுத்து வச்சுட்டு தான் இருப்பேன் எங்கே போனாலுமே. அதே மாதிரி வீடியோ எடுக்கிறது அவங்களுக்கு தெரியாமல் எடுக்கணும்னா அதுக்கு டேடு அந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. அது மொபைல் ஆஃப்ல இருந்தாலுமே வீடியோ எடுக்கும். அந்த மாதிரி இதை வச்சுனாலும் நம்ம வீடியோ எடுத்து அதை ப்ரூஃபாக வச்சு நம்ம மொபைல் கொண்டு இதெல்லாம் பண்ணலாம். ஏன்னா அப்படி ஏமாற்றக்கூடாதுல்ல நம்ம. தப்பு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. அதனால ஈஸியா யாரையும் ஏமாத்த விட்டுருவீங்க. எப்படியும் நம்ம ஏமாத்துக்கு ஆளுங்க ஏமாத்துருவாங்க எல்லா இடங்களையும். ஈஸியா ஏமாத்த விடக்கூடாது. நம்ம ஏமாந்த மாதிரி போகக்கூடாது. நம்ம எப்போதுமே அவர்னஸோட இருக்கணும். ஏன்னா வேர்ல்டு ஃபுல் ஆஃப் ஸ்கேமர்ஸ், பட் வேர்ல்டு ஃபுல் ஃபுட் கார்ட்டர்ஸ். ஸ்கேமர்ஸ் கிட்ட ஏமாத்து நம்ம ஃபுட் கார்ட்டர்ஸ் மூலமா நமக்கான ஜஸ்டிஸ் நம்ம வாங்கிக்கிறோம். ஓகேவா? ஒண்ணுமே புரியலடா. ரிவைண்ட் பண்ணி மறுபடியும் கேட்டு பாருங்க, புரியும். போற வழியில தான் இந்த ஒரு ஆறை பார்த்தோம். இறங்கிரும். இளநீ மரமா நிறைய இருக்குது. இளநீ ஆயலாம் வேண்டாம். இது எப்படியும் நல்ல சுத்தமான தண்ணியா தான் இருக்கும். Cheers. இங்கதான் நமக்கு பஸ் வரும். அப்படியே இங்க ஓடி போனா ஆரம்பல் வந்துடும். அப்படியே இங்க ஓடி போனா நம்ம மேண்ட்ரம் பீச்சு அதெல்லாம் தாண்டி அப்படியே மபுசா போகிறோம். இப்போ நம்ம வாகா பீச் போகணும்னா இங்கே தான் போகணும், லெஃப்ட் சைடு. இங்கேருந்து இப்போ பஸ் வரும், அதுக்காண்டி வெயிட் பண்ணுவோம். நடந்துடலாமா சட்டி? வேண்டாம் தான், நேரத்தையே ஃபுல்லாக நடந்திருக்கு, நீங்கள் நடக்க வேண்டாம்ப்பா. ஒரு வழியாக பஸ்ஸை வந்து பஸ்ஸில் ஏறியாச்சுங்க. हिंदी नहीं मालूम भाई. हाँ இல்லை தமிழ்நாடு சாமி இந்த பஸ்ஸில் தான் போகிறாங்க. இதுவும் கவர்மெண்ட் பஸ்ஸாக தெரியல, ப்ரைவேட் தான் வாங்கிக்க. காசை வாங்கிட்டு டிக்கெட்டு கொடுத்தாங்கன்னா அது கவர்மெண்ட் பஸ்ஸு, காசை வாங்கி அப்படியே வச்சுக்கிட்டு போயிட்டாங்கன்னா அது வந்து ப்ரைவேட் பஸ்ஸு. கோவாவில் ப்ரைவேட் பஸ்ஸஸில் டிக்கெட்டே கிடையாதுங்க, கவர்மெண்ட் பஸ்ஸில் மட்டும் தான் டிக்கெட் கொடுக்குறாங்க. பாருங்க, ஒரு ஃபாரின் கப்புள்ஸ் வந்து கை குழந்தையோட கோவா ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. வேற லெவலி. ஸ்கூல் போகிற பொண்ணுங்க, ஸ்கூல் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட மொபைல் கொண்டு வராங்க. ஸ்கூல்லேயுமே மொபைல் அலௌடு இல்லை. நம்ம போய் சாப்பிட போவோங்க, செமையாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்மளோட இங்கே ஃபேவரட் ஹோட்டல் ஒன்று இருக்குது, அங்கே போய் நம்ம சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அவ்வளோ கண்டிப்பாக அதே ஹோட்டலுக்கு தான் இப்போ வந்துடும். இங்கேயும் இப்போ சாப்பிட்டுட்டு எனக்கு எடுத்து போக முடியாது. அப்படி मैं एक सेट डोसा ये गाने होता
அடுத்து பாகா அந்த லைன் போனால் சாப்பிட வேண்டியதோ இல்லையோ அங்கே ஃபுல்லாக ரேட்டு கெவியாக இருக்கும். அதனால தான் இங்கேயே நல்லா சாப்பிட்டுக்கணும். ஆனியன் ஊத்தாப்பமும் இன்னொன்று சொல்லியாச்சு. நல்லா சாப்பிட்டு நம்ம கிளம்ப வேண்டியதாங்க. சட்னி அவங்க எய்த்தாப்புல ஒரு பையா உட்காந்து வந்தாருல, அவர் யாருன்னு தெரியல. நம்ம கூட பேசினாரு, கொஞ்ச நேரத்துல பேசிட்டு அவரே நமக்கு வேணா பில்லையும் கொடுத்துட்டு போயிட்டாரு. இல்லையா காட்டிக்கிட்டு தான் அப்படின்னு சொல்லிதான் இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இன்னும் வேற ஏதாவது வேற சாப்பிடுறீங்களா அப்படிலாம் கேட்டாரு. என்ன வேண்டாம் அப்படின்ட்டு இதான் நம்ம சாப்பிட்ட ஹோட்டல். யாருன்னே தெரியல அந்த ப்ரோ. நமக்கு வந்து பே பண்ணிட்டு போயிட்டாரு. வேண்டாம் ப்ரோ, என்கிட்ட காசு இருக்கு நான் கொடுக்கன்னு தான் சொன்னேன். ஆனா அவரை கேட்க மாட்டேன்ட்டாரு, கொடுத்துட்டு போயிட்டாரு. அந்த பையாக்கெல்லாம் நம்ம ரெடி நம்ம கிட்ட வாங்கல, அதை அப்படியே கொடுத்தாச்சு. நான் வந்து பட்ஜெட்டா டிராவல் பண்ண காசு இல்லாம இல்ல, காசு இப்போதைக்கு இருக்குது. நம்ம நல்லாவே சாப்பிடலாம், நம்மளே பே பண்ணலாம், நம்ம அவருக்கு சேர்த்து பே பண்ணிடலாம். ஆனா நம்ம பட்ஜெட்டா போறது வந்து இதுல நம்ம சேவ் பண்ணிட்டு அடுத்த ட்ரிப்புக்கு அந்த காசை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் ஏன்னா பட்ஜெட்டா போறோமே அப்படிங்காண்டி யாரும் ஓசில டிராவல் பண்ணிட்டு சாப்பிடுதான் நினைச்சுறாங்க. அப்படிலாம் இல்ல, அவரோட கைண்ட்னஸ் தாண்டி அவர் வாங்கி கொடுத்தாரு. நமக்கு இன்னைக்கு அவர் ஃபுட் வாங்கி கொடுத்தீங்கன்னா நம்ம இதே கோவால வேற யாருக்காச்சும் கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம ஃபுட் வாங்கி கொடுக்குறோம். ஓகேவா? கண்டிப்பா கொடுக்குறோம். மவுசா பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வந்தாச்சு. லாஸ்ட் இங்க இருந்து தான் நம்ம பாகா பீச் போறோம். ஹோட்டல் ஹாஸ்டல் எதுவும் புக் பண்ணல, ஏதாச்சும் புக் பண்ணிட்டு அப்படியே நேரா பாகா போய் சீட் பண்ண வேண்டியது. பாருங்க, ஸ்கூல்ல தான் போறாங்க, ஆனா ஸ்கைல போனோட இருக்காங்க. வெரி வெரி பேட். ஸ்கூல்லயே போன் அலவுடுன்னு நினைக்கிறேன் கோவால. யாராச்சும் தெரிஞ்சா கமெண்ட் சொல்லுங்க. ஸ்கூல்லயே போன்லாம் அலவுடா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு? மேபி தெரியல. ஆனா நிறைய பேருங்க நிறைய பொண்ணுங்கலாம் போன் வச்சிருக்காங்க ஸ்கூல் போற ஸ்டூடெண்ட்ஸு. ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் பாக்க, ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் இருக்குது. ஆனா போனோட சுத்திட்டு இருக்காங்க. மேபி அலவுடா இருக்கலாம். பூரா பொண்ணுங்களும் அழகழகா தான் இருக்கிறாங்க. இப்போ நம்ம தான் ஒருத்தருமே பார்க்க மாட்டாங்களே. இங்கதான் நமக்கு பஸ் வரும், அதனால நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் பஸ் ஸ்டாண்டு, பபுசா கோவா பஸ் ஸ்டாண்டு. எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது பாருங்க, கூட்டம். எல்லாருமே இங்கே தான் இருக்கிறாங்க பஸ்ஸுக்கு. நம்ம பஸ்ஸுக்கு தான் வெயிட் பண்ணிருக்காங்க. கரெக்டாக பார்ப்போம். மேபி இடம் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம். அவ்வளோதான், நம்ம பஸ்ஸுக்குள்ளே வந்தாச்சு. சரியான கூட்டங்க பஸ்ஸுக்குள்ளே, சரியான ரஷ்ஷாக இருக்கு. ஐயோ இன்னும் 10 ரூபா கேட்குறாரு. எங்கள்கிட்ட கார்டு கேஸே இல்லை, 20 ரூபா தான் இருந்துச்சு. ஆனால் லாஸ்ட் இயர் வரப்போ 20 ரூபா தான் வாங்கினாங்க. இப்போ 30 ரூபா ஆகிட்டு நினைக்கிறேன். ஸோ சரி, காசுலேயே ஜிபே அவங்கள்ட்டே இருக்காது. தேடி பார்ப்போம். அவ்வளோ அப்படியே அமைதியாக வந்துடும். அவரே கண்டுக்கிடாமல் போயிடுவார். நல்லா தான் போயிடும். பார்ப்போம், கேட்டு பார்ப்போம் ஜிபே இருக்கான்னு. கேட்டு வந்து சேர்ந்தாச்சு. 1.3 கிலோமீட்டர் இருக்கு நம்ம ஹோட்டல் போறேன். நடந்து அப்படியே போக வேண்டியதுதான், எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே. சரி, வெல்கம் டு ஸ்ரீ விலாக்ஸ். இதுதான் பாகா பீச். சாரி, இது கான்கெட் பீச். இதுலேருந்து அப்படியே ரைட்டில் நடந்தே போனோம்னா பாகா பீச் வந்துடும். நேராக புனியாக இருந்தால் ஒரு மலை தெரியுது பாருங்க, அந்த மலை கிட்ட போயிட்டோன்னா பாகா பீச். இப்படி கான்கெட். இந்த பார்த்தோன்னே தான் நீங்கள் இவ்வளோ நாள் பார்த்த கோவா வைப் வந்திருக்கும். இந்த பீச்சை பார்த்தோன்னே தான். அது ரொம்ப க்ரௌடாக இருக்குது, எனக்கு வைப் வரல. பெருசாக நீங்கள் கோவா படத்தில் அந்த மாதிரி படங்களில் பார்க்குற கோவா பீச்சஸோ அதே மாதிரி யூடியூப் இன்ஸ்டாகிராமில் பார்க்குற மாதிரியும் இருக்காது. இங்கே இந்த கோவா பீச்சஸில் மாடுகள் இருக்கும், ஆடுங்க இருக்கும், அது கூட தான் மனுஷங்களும் சேர்ந்துருப்பாங்க. அதே மாதிரி நம்ம மனுஷங்க க்ரௌடு அதிகமாக இருக்குங்க.
நீங்கள் சீசன் டைம் வந்தீங்கன்னா அந்த கடலில் ஃபுல்லாக சி ஆக்டிவிட்டீஸ் தாங்க. கடல் உள்ளேயுமே அவ்வளோ க்ரௌடாக இருக்குங்க. ஃபுல்லாக சி ஆக்டிவிட்டீஸ், நிறையா ஸ்கேம்ஸ் எல்லாமே கலந்து தான் இருக்கும் இந்த கோவா பீச்சஸ். இன்றைக்கி நம்ம மோஸ்ட்லி டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் இருக்க நம்ம பாகா கலன்கேட் அந்த லைன்ஸ் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்க. How much பையா? 50 only. Only 50. இன்னொரு Only 50 ஆ? வெறும் 4 பீஸ் மாங்காய் வச்சிருக்கான், 4 பீஸ் அருணாச்சி வச்சிருக்கான். 20 ருபீஸ் அதிகம், 30 ருபீஸ் அதிகம்ப்பா. ஆனால் 50 ரூபாங்க பார்த்தீங்களா, நமக்கு வேண்டாம். கோவா பீச்சஸ் நமக்கு வந்து சும்மா சுற்றி பார்க்குறது. ஆனால் அங்கே உள்ள கோவன்ஸ் மக்களுக்கு அதாங்க ப்ளே கிரவுண்டு. நீங்கள் எல்லா கோவா பீச்சஸ்லேயுமே ஃபுட்பால்ஸ் ஏதாச்சும் சரி கிரிக்கெட்ஸ் அந்த மாதிரி கேம்ஸ் பார்க்கலாங்க. போலீஸ் நினைக்காதீங்க, இவங்க வந்து லைஃப் சேவர். எஸ் ப்ரோ. You are from Nepal. Nepal, yeah, super Indra bhai. You know, I love Nepal. I am plan to visit Nepal. You Nepal which state? Pokhara. What? Pokhara. Pokhara. I don't know. I do Pokhara. Oh, okay. Near. Okay, bye. So when you come Goa? 6 years. Yeah. Oh, you settled in Goa. 14. Oh, okay. Super. Working. This work as a hotel restaurant. Paga. Oh, okay. Restaurant working. Super, bye. कितना चल रही? Now off season 26. Season 35 to 40. Nice, super, bye. Yeah, sit. Good. Helpful. Sit. Yes, right. Nice to meet you. Nice to meet you, bye. Today work or leave? Now today my day. Oh, okay. Yeah, so I meet my Girlfriend, huh? Yo, brother. film English. Okay. Then now- Why you like this sweets? No. I have sweets. In the Mumbai. Lollipop. Oh. Stay it, bye. Okay, thank you so much, bye. Nice to meet you. I'm new brother, small channel. Step by step. Yes. Connect, bye. You will motivate to me. Thank you so much. Hopefully. Yes. Expect. Correct. I'm 3 years traveling, no content making. But last 3 months, I'm thinking to content making my travel. Upload and YouTube. Your feedback. Yes. And meeting to strangers. I should start go to stay in hotel. Okay. Hey. Okay, bro. Bye. Bye. Namaste. Happy Rakhi, everyone. Best of luck, everyone. Bye. Nice. Ronaldo. Ronaldinho. I am Messi fan. I like. What is your name, brother? My name is Steven. My name is Rahul. Nice to meet you. Oh, nice to meet you. Bye. Football players. Yeah. Okay. Nice to play. Okay, super. Bye. பாருங்கள், மீன் பிடிச்சிட்டு இருக்காரு ஒரு பையா பீச்சு வலையை போட்டு. செமையாக இருக்குது இந்த மாதிரி பீச்சில் மீன் பிடிக்கிறது. நம்மளாம் ட்ரை பண்ணலாமா? வேண்டாம், நம்ம ஊரில் பிடிச்சாலே ஒன்றுமே ஆக முடியாது. பீச்சில் எங்கே ஆக போகுது? இதை வேடிக்கை பார்ப்போம். பாகா பீச் பார்த்தீங்கன்னா நைட்டு இதோட வெறித்தனமா இருக்கும். அங்கே பாருண்டா அந்த குழந்தைய, அவனே மண்ணலி அவனே மேலே ஆகிட்டு இருக்கான். நல்லா இருக்கு. நம்மளே சின்ன பிள்ளையாக இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். செம்மையாக ஹாப்பியாக இருந்திருக்கும். அங்கே கொஞ்சம் பாருங்கள், நம்ம தமிழ்காரங்க தமிழில் தான் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கை நிறைய பேர் இங்கே கிடப்பாங்க. ஃப்ளாட்டு வந்து சரக்கு அடிச்சு ஃப்ளாட் ஆகிட்டாரு. ஃப்ரெண்டு தான் பாருங்க.
samosa, how much? 20. 20. No, no. 20 அப்போ ஒரு சமோசா. அவ்வளோதாங்க, கோவா நைட் லைஃப் ஸ்டார்ட் ஆக போகுது. மணி கிட்டத்தட்ட 5 மணி ஆகிட்டு. லைட்டிங்ஸ்லாம் வெளியே போட ஆரம்பிச்சிட்டாங்க. ரெஸ்டாரண்ட்லாம் உள்ளே இருக்கும், ஆனால் நைட்டு நேரத்தில் அதை வெளியே தூக்கிட்டு வந்து இப்படி போட்டுருவாங்க பீச் ஓரத்தில். அப்போ தான் நிறையா பேர் ஆம்பியன்ஸ் கண்டி வருவாங்க. அதுக்காண்டி இதுதான் ஆம்பியன்ஸ், நல்லா இருக்குது. ஆனால் ரேட்டு எப்படியும் ஹெவியாக இருக்கும் இந்த ரெஸ்டாரண்ட்ஸ்லாம். அவங்க ப்ளே பண்ணுற அந்த டிஜே சாங்ஸு, அதுமாதிரி அந்த லைட்டிங்ஸு, ஆம்பியன்ஸுங்கெல்லாம் சேர்த்து பில்லு வச்சு போடுவாங்கங்க. நீங்கள் யாருமே வந்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்லாம் ட்ரை பண்ணாதீங்க, ரேட்டு ஹெவியாக இருக்கும். நீங்கள் அவுட் சைடு போய் சாப்பிடுங்க. Helper, my friend is electrician. I am helper. Okay. He is working and you are on holiday. No, I am also working. He is also working. You are working with the electrician. Yes. And now you are on a holiday. Yes. And electrician is working. Another my friend go He is to working. help me. I am 1 month working, saving money, half mom, half me travel. Very nice. Very good. Very good. nice. Where are you planning next after Goa? Where are you going? Which city after Goa? I am 1 week Goa. This last 2 days. This and tomorrow. And before that, where were you? I am north Goa, south Goa, Vasco. Full and full. I am not What do you like like, South Goa or North Goa? north Goa is very crowded. South Very Goa is peaceful. Very empty. I like peaceful beach. Vagator. Ah. Went to Vagator? Vagator no. Go to Vagator. Oh, okay. Next time. Very plan. good beach. Oh, okay. Very good beach. You will have a good experience. Oh, okay. Nice. Silent, foreigners. Oh, okay. Very beautiful. Clean beach. Oh, This is not okay. clean. This is very crowded. Crowded, very crowded, yeah. Yes. Okay, nice to meet you. Bye. Alright. You are from Punjab? No, Mumbai. Oh, Mumbai. Okay. Nice to meet you. Same here. Okay. Likewise. Thanks so much. Bye. Baga beach. Very crowded. இப்போவே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சீசன் டைம் வந்தீங்கன்னா அவ்வளோதான், வேற லெவலில் இருக்கும் கூட்டம். நம்ம ட்ரெண்டிங்கான இந்த பாகா நேம் போர்டு இருக்கும், அந்த ஏரியாவுக்கு போய் பார்ப்போங்க. அங்கே போய் ஒரு 2-3 ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு வருவோம். பாகா பீச். ரீல்ஸில் யூடியூப்பில் அதே மாதிரி கோவா படம் பார்த்து கோவா பீச்னா அப்படி இப்படி நினச்சி இங்கே வந்து ஏமாந்துட்டு போகிறவங்க தான் அதிகம். ஆனால் உண்மையாகவே கோவா பீச்சஸ் வைப்பு தாங்க. ஆனால் நீங்கள் படத்தில் பார்க்குற மாதிரி நிறையா யூடியூபர்ஸ் கைப் ஏற்றுற அளவுக்கு வைப்பு கிடையாதுங்க. அவ்வளோதாங்க இந்த விளாக்கு. ஸ்ப்ரெட் லவ்.